அதை பார்த்து நமக்கு எத்தனை பேர் சேராங்க மட்டும் இப்பவே எலெக்ஷனையும் நம்ம போட்டுக்கிறேன். ஒன்றுபடுவோம் வென்று காட்டுவோம் அப்படின்னு என்ற பேர் ஃபோன் நம்பர் போட்டுக்கிறேன். ஒரு நாளைக்கு 10 பேராக ஃபோன் பண்ணி பண்ணுறாங்க பேசுகிறாங்க. இப்பவே அப்படின்னா அதிமுகவும் நம்ம ஓபிஎஸ் தலைமையில் வந்து சேர்ந்து என்னாங்க யாரும் பயப்பட வேண்டியது. அதிமுக சேரும் 30ஆம் தேதிக்குள்ள சேரும்போது நமக்கு அனைத்து நிர்வாகிகளும் நம்ம தலைமையில் அப்படி செய்யணும். எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா அவங்க சேர்ந்து நம்ம முதல்வரே தெரிவிக்கிறாங்க. அதான் கிடையவே கிடையாது. 100 வருஷம் உத்தரவாதம் அண்ணா வந்து அந்த ஓபிஎஸ் வந்து யாரும் ஒரு மாட்டார். அவர் கூட இருக்கிற அத்தனை அறிஞர்கள் அனைவரும் நிறைய கையெழுத்து போடுறதுக்கு அதிகாரம் வருது. சரி, கட்சி இணைஞ்சாச்சு, திருப்பியும் கட்சி வந்து தன்னால புலப்பட்டுறாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஐயா அவர்கள் அதுக்கும் சரியாக சொல்லியிருக்காரு. சரி, 4 வருஷ காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்தவர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் முதல்வர் ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்கள். அப்ப ஒரு 2 முறை 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் திடீர்னு வந்தவருக்கு பக்கபலமா இருக்காரு. முதலமைச்சரா வந்து பதவி வைக்கிறாரு. சரி, கட்சி வந்து பிளவுபடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக 4 வருஷ காலம் ஆட்சிக்கு ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பேருதவியாக இருந்து கட்சியும் ஆட்சியும் வழிநடத்துறதுக்கு ஐயா அவர்கள் இருந்தார். இவர் என்ன தப்பு பண்ணார்? எந்த தப்புமே பண்ணல. நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சொல்ற கருத்தை ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் கொண்டு சேருங்க தயவுசெய்து. ஏன் இதை சொல்றேன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்களை ஒவ்வொரு தொண்டனும் எவ்வளவு விரும்புறோம் தெரியும். அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்களும் எவ்வளவு தூரம் விரும்புறோம்னு தெரியும். தொடர்ந்து துரோகம் எடப்பாடி பழனிசாமி வந்து தொடர்ந்து துரோகம். இந்த கொங்கு மண்டலம் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஐயா அவர்களுக்கு அதிகமான உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் நம்ம இந்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறோம். இதையெல்லாம் மறைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? தனக்கு தான் வந்து பெரிய படை இருக்கு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. பொய், அனைத்து பொய். அவர் நாடகம் பயங்கரமான நாடகம் ஆடுறாரு. திருப்பூர் கொங்கு மண்டலத்துல ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் வந்து அதிகமான கட்சியினுடைய விசுவாசிகளும் தொண்டர்களும் இருக்கிறாங்க. எப்படி அம்மா அவர்கள் விரும்புறாங்களோ அதே மாதிரி ஐயா அவர்கள் விரும்புறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து சும்மா கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. அதெல்லாம் பொய், எல்லாமே பொய். அவர் நாடகம் வர்றது அனைத்தும் பொய். இப்ப நேற்று வந்து டிவியில ஒண்ணு சொல்றாங்க, ரெட்டை லட்சணமும் கட்சி வந்து அவர்கிட்ட தான் இருக்குன்ற. அதெல்லாம் கிடையாது. தேர்தல் ஆணையம் தற்காலிகமாக கையெழுத்திடுவதற்கு அதுக்கு அவர் கொடுக்கல. ஏற்கனவே ஈரோடு தேர்தலில் வந்து தற்காலிகமாக கையெழுத்திடுவதற்கு அவைத்தலைவர் கொடுத்திருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி கொடுக்கவே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி வந்து எதுக்காக நாடு மாறாருன்னா, அவர் வந்து திமுகவுடைய கண்ணோட்டம் வச்சிருக்காரு. எப்படியாவது இந்த கொடநாடு கொலை வழக்குல வந்து யாரு குற்றவாளிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்குமே இந்த கொடநாடு கொலை வழக்கு வந்து தெரியும். கட்சிக்காரர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா திமுக அரசானது தான் ஆட்சிக்கு வந்த உடனே 3 மாத காலத்துல இந்த கொடநாடு நடந்த கொலை சம்பவத்துல யார் குற்றவாளியோ அவர் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி, நாங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வைப்போம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் திமுக அரசு செய்யல. ஏன் செய்யல? அப்போதைக்கு வந்து இந்த கொடநாடு கொலை வழக்கு நடக்கிறப்ப யார் முதலமைச்சரா இருந்தது? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரா இருந்தார். அம்மா அவர்களுடைய இல்லத்துல அந்த ஈபி கனெக்ஷனை கட் பண்ண முடியாதுன்றாங்க. நேரடியா வரக்கூடிய ஒரு மின்சாரம் அதை கட் பண்றாரு. அதுக்கு முன்னால 1 வாரத்துக்கு முன்னாடி போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தது. தொடர்ந்து அம்மாவுடைய இல்லத்துல போலீஸ் பாதுகாப்பு இருந்தாங்க. ஆனா அதையும் 1 காலத்துக்கு முன்னால வாபஸ் வாங்குறாங்க. இதெல்லாம் யார் ஆட்சி காலத்தில் நடந்தது? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதெல்லாம் நடந்தது. ஆனா அவருடைய ஆட்சி காலத்துல நடவடிக்கை எடுத்தன்னு சொல்லி ஒரு கவலை ஆடினாங்க. சரி, பரவாயில்ல. திமுக அரசு பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் வந்து வரப்ப என்ன சொல்றாங்க? சட்டமன்ற தேர்தலில் நாங்க கண்டிப்பாக குற்றவாளியை கைது செய்வோம்னு சொன்னாங்க.
இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை தெரியும். யாரு அம்மாவுடைய இல்லத்துல பண்ணாங்க, அதுக்கு யார் உறுதுணையா இருந்தாலும் சரி. இப்பேற்பட்ட எல்லா துரோகமும் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து கட்சியை வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காப்ப எடப்பாடி பழனிசாமி. 2026ல அம்மாவுடைய ஆட்சி மாண்புமிகு இதே புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்ட ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2026ல முதலமைச்சர் ஆகும். அதுக்காக தான் இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனா கட்சியை ஒன்னா இணையக்கூடாது. கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது எடப்பாடி. உண்டான சுயநலவாதினா அது எடப்பாடி தான், எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு தொண்டனும் பொங்கி எழக்கூடிய நேரம் இது. ஒவ்வொரு தொண்டனும் பொங்கி எழக்கூடிய நேரம் இது. கட்சியை வந்து ஒன்னாக்கணும். கட்சி ஒன்றிணைந்தா மட்டும்தான் ஆட்சியை பிடிக்க முடியும், ஜெயிக்க முடியும். திருப்பி அம்மாவுடைய நலத்திட்டங்கள் அனைத்தையும் தமிழக மக்களுக்கு வழங்க முடியும். அதனால தயவு செய்து எல்லாருமே வந்து உறுப்பினர் சேர்க்கையை திருப்பூர் மாவட்ட கழகத்தில் உறுப்பினர் சேர்க்கையை எல்லாரும் ஃபுல் பண்ணுங்க. எல்லாருடைய பொறுப்பு உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு. ஒரு பொறுப்பு வந்து இப்போ நீங்கள் ஏற்கனவே 2016க்கு அப்புறம் நம்ம ஆட்சி காலத்தில் நம்மளுக்குலாம் என்னென்ன பொறுப்பு இருக்குன்னு தெரியும். உழைச்சவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடையாது. உழைச்சவங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடையாது. நீங்க மேல் பொறுப்பு இருக்கீங்களா, நீங்க அப்படியே இருந்துக்க. ஏன்னா உழைக்கிறவங்க ஒரு ஆள் பொறுப்பு இருக்கு, அப்படியே இருக்கும். உழைக்கிறவனுக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கலாம். ஆனா கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் யாரு உழைக்கிறாங்க, யாரு கட்சிக்கு விசுவாசி, யாரு கட்சிக்கு உண்மையா இருக்காங்க அப்படின்னு பார்த்து ஒருத்தவங்க பொறுப்பு கொடுக்குறாங்க. அதுல நானும் ஒருத்தன். திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட கட்சி நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னா நான் கட்சிக்கு உண்மையா உழைக்கிறேன், ஐயாவுக்கு உண்மையா விசுவாசமா இருக்கேன். அது என்ன மாதிரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு போட்டிருக்காங்க ஐயா. அதனால நீங்க உங்க பொறுப்புக்கு அறிந்து தயவு செய்து அந்த பொறுப்பாளர்களை கொஞ்சம் சீக்கிரம் எனக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணி நீங்க தலைமைக்கு எடுத்து ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்டுலையும் கூட்டம் போடணும். ஒவ்வொரு கிளை கழகத்திலையும் கண்டிப்பான முறையில் கூட்டம் போடணும். பொறுப்பாளர் எல்லாத்தையும் வர சொல்லி ஒவ்வொரு வார்டுலையும் கிளைக்கழக வாரியா எல்லாமே ஒரு ஆலோசனை கூட்டம் போடணும். ஏன்னா நம்மளால முடியாத எதுவுமே கிடையாது. சாதாரண மனிதன் வளர்ந்துதான் சரித்திர மனிதனாக இருப்பான். நம்மளால முடியாதுன்றது எதுவுமே கிடையாது. நீங்க முடியும் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஒரு பச்சை கேள்வி போற அளவுக்கு ஒரு அரசு பதவியில கண்டிப்பா வருவீங்க. இதுக்கெல்லாம் நீங்க உழைக்கணும். நம்ம பதவி என்ன, அந்த பதவிக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எல்லா பொறுப்பாளருக்கும் நீங்க போடுங்க. யாருமே வந்து கட்சிக்கு வரமாட்டேன்லாம் கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி விரும்புனாங்களோ அதே மாதிரி ஐயா அவர்கள் விரும்புறாங்க. ஒவ்வொரு தொண்டனும் விரும்புறான். உள்ள ஒரு கிராமத்துக்கு போறேன்,